ஹலோ கைஸ், 17ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவை எப்படியாச்சு கைப்பற்றணும்ங்கிற ஆசையில அந்த காலகட்டத்துல இந்தியாவை ஆண்டு வந்த பல ஆட்சியாளர்களுடன் பல போர்களை ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. சிலர் போர்களை தாண்டி சில சூழ்ச்சியான செயல்களிலும் ஈடுபட்டாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வலுக்கட்டாயமான அடக்குமுறையால் தான் கைப்பற்றி இருக்கிறோம்ங்கிறது வெளியே தெரியாம இருக்க அவங்களுடைய ஆட்சி மட்டும்தான் இந்தியாவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் சரியானதும் நியாயமானதுன்னு மக்களை நம்ப வைப்பதற்காக சில வரலாற்று ஆய்வாளர்களை பகடக்காயா பயன்படுத்தினாங்க. அவங்க மூலம் இந்திய மக்களின் கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதா பொய்யா எழுத வச்சு அதை நாடு முழுவதும் பரப்பவும் செஞ்சாங்க. இந்த பொய்யான செய்தியை வச்சு இந்தியர்களை நாகரிகப்படுத்தி அவங்கள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல ஆங்கிலேயர்களின் ஆட்சி மிகவும் அவசியம்ங்கிற கருத்தை மக்கள் மனதில் ஆழமா பதிய வச்சாங்க. இப்படி நம்மளுடைய பெருமை, கலாச்சாரம், சுதந்திரம் போன்ற எல்லாத்து மேலேயும் ஆங்கிலேயர்கள் நடத்திய அடக்குமுறையை பார்த்து நாட்டுப்பற்று கொண்ட சில இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் நம்முடைய வரலாறும் பண்பாடும் எவ்வளவு பெருமை மிக்கதுன்னு மக்களுக்கு நிரூபிக்க விரும்பினாங்க. அப்படி வரலாற்று ஆய்வாளர்களால போற்றப்பட்ட இந்தியாவோட ஒரு தலை சிறந்த பேரரசு தான் குப்தா எம்பையர். குப்தா பேரரசு கிபி 3ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை ஒரு பாரம்பரிய இந்திய பேரரசாக இருந்தது. இவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியா கலை, இலக்கியம், அறிவியல், ஆளுகை, பொருளாதாரம்னு சாதனை படைச்சுக்கிட்டு ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. இதனால இது இந்திய நாகரிகத்தின் கோல்டன் ஏஜ்னு அழைக்கப்பட்டது. இந்தியாவில் எத்தனையோ மிகப்பெரிய பேரரசுகள் எல்லாம் இருந்திருந்தாலும் குப்தா பேரரசின் காலம் மட்டும் இந்தியாவின் பொற்காலம்னு ஏன் அழைக்கப்படுது? சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எப்படி இருந்தது? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ குப்தா பேரரசின் வரலாற்றை பத்தியும் இந்தியாவின் பொற்காலத்தை பத்தியும் பேச போது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 1700 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குப்தா மன்னர்களின் சாதனைகளை பத்தி முதல்ல பார்ப்போம். கிமு 185ல மௌரிய எம்பையரின் வீழ்ச்சிக்கு பிறகு சுமார் 500 ஆண்டுகளுக்கு வட இந்தியா பல்வேறு சிறு சிறு ராஜ்யங்கள்னால சிதறி போய் கிடந்தது. அந்த சமயத்துல இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில தான் ஸ்ரீகுப்தர் என்பவரால் கிபி 3ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில குப்தா எம்பையர் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா குப்தர்களின் பூர்வீகம் எது என்பது குறித்த தகவல்கள் இன்று வரைக்கும் எங்கேயும் தெளிவா சொல்லப்படல. சில வரலாற்று ஆய்வாளர்கள் குப்தர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தோன்றினாங்கன்னும் சிலர் அவங்க வங்காள பகுதியில இருந்து தோன்றினாங்கன்னு சொல்றாங்க. என்னதான் ஸ்ரீ குப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்து இருந்தாலும் கிபி 319 இருந்து 335 வரை ஆட்சி செய்த அவருடைய பேரன் முதலாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்துல தான் குப்த வம்சம் ஒரு மிகப்பெரிய பேரரசாக உருவெடுத்தது. இவரு வட இந்தியாவின் சிதறி கிடந்த சிறு சிறு ராஜ்யங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கினாரு. மேலும் இவர் பீகார் பகுதியில் உள்ள வைஷாலியை தலைமையமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த லிச்சாவி குடியரசின் இளவரசியான குமரதேவியை திருமணம் செஞ்சாரு. இது சந்திரகுப்தருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார வலிமையை கொடுத்தது. இந்த திருமணத்தின் மூலம் பீகார் மற்றும் நேபாளத்தின் எல்லையோர பகுதிகள் சந்திரகுப்தருக்கு சொந்தமானது. இது மட்டும் இல்லாம கங்கை சமவெளி, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இவரு பீகாரின் பாட்னாவை தலைநகரமாக கொண்டு இது மட்டும் இல்லாம லச்சாவி குடியரசும் இவரு கீழே வந்தது. இதனால இவருக்கு மகாராஜாதிராஜாங்கிற பட்ட பேரும் வந்தது. இப்படி குப்தா பேரரசுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்த சந்திரகுப்தருக்கு பிறகு அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் கிபி 335ஆம் ஆண்டு குப்த பேரரசின் ஆட்சியாளராக ஆனாரு. இவரு ஆட்சிக்கு வந்ததும் தனது முதல் வேலையா வட இந்தியாவின் நாக அரசர்களை எதிர்த்து போர் தொடுத்து அச்சியுத்தா, நாகசேனா போன்ற நாக அரசர்களை தோற்கடிச்சு அவர்களின் ஆட்சி பகுதியை தன்னோட பேரரசின் கீழ் கொண்டு வந்தாரு. இந்த நாக அரசர்கள் மீதான வட இந்திய படையெடுப்புக்கு பிறகு இவரு தட்சிண பதாங்கிற பேர்ல தென்னிந்தியா மீது படையெடுத்து அன்றைய காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த பல்லவ மன்னன் விஷ்ணுகோபன் உட்பட 12 தென்னிந்திய அரசர்கள் மீது படையெடுத்து வெற்றியும் பெற்றாரு. இப்படி அவர் வெற்றி பெற்றாலும் தான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் அந்த தோல்வியடைந்த மன்னர்களிடமே கொடுத்து அவங்கள தனது பப்பட் அரசர்களாக மாற்றினாரு. தென்னிந்தியா மீதான இந்த வெற்றிக்கு பிறகு சமுத்திரகுப்தர் மீண்டும் வட இந்தியாவுக்கு சென்று அவருடைய பேரரசை விரிவுபடுத்த ஆரம்பிச்சாரு.
இப்படி வடக்கு தெற்குன்னு 2 பகுதிகளிலும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்திய சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலத்துல குப்த பேரரசு அதன் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருந்தது. இவருடைய அசாத்தியமான வீரத்தையும் வெற்றிகளையும் பற்றி அவருடைய அமைச்சரும் அரசவை கவிஞருமான ஹரிசேனா என்பவரால் பொறிக்கப்பட்ட அலகாபாத் தூண் கல்வெட்டில் மிகவும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய தொடர்ச்சியான வெற்றிகள் காரணமா சில வரலாற்று ஆய்வாளர்கள் இவரை இந்தியாவின் நெப்போலியன்னு புகழ்ந்தாங்க. ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகு குப்த பேரரசு ஒரு முக்கியமான சவாலான காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஏன்னா சமுத்திரகுப்தர் மறைந்ததுக்கு பிறகு கிபி 375ல அவரது மகன் ராம்குப்தர் அரியணையை ஏறினாரு. ஆனா அவர் ஒரு கோழைத்தனமான, பயந்த மற்றும் பலவீனமான ஆட்சியாளராக இருந்ததால மத்திய ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட பழங்குடி இனக்குழுவினரான சாகர்களின் படையெடுப்புக்கு அஞ்சி தனது சொந்த மனைவியான துருவ தேவியை ஷாக்காஸ் அரசரிடம் ஒப்படைக்க தயாரானாரு. ராம்குப்தரின் இந்த கீழ்த்தனமான செயலை கேள்விப்பட்டு கடும் கோபமடைந்த அவருடைய தம்பி 2ஆம் சந்திரகுப்தர் ராம்குப்தரை கொன்று கிபி 380ஆம் ஆண்டு குப்த பேரரசின் அடுத்த மன்னராக பொறுப்பேற்றாரு. பலவீனமாக இருந்த குப்த பேரரசை மீண்டும் வலிமையானதாக மாற்றினாரு. அதன் பிறகு ராம்குப்தரின் மனைவி துருவதேவியை திருமணம் செஞ்சாரு. இவரு அரியணையில் ஏறியவுடன் குப்த பேரரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த சாகர்களை முற்றிலுமாக அழிக்க முடிவு செஞ்சாரு. ஆனா இதற்கு வெறும் ராணுவ பலம் மட்டும் போதாதுன்னு நினைத்த 2ஆம் சந்திரகுப்தர் தனது அரசியல் வலிமையை அதிகப்படுத்துவதற்காக மத்திய இந்தியாவை ஆண்டு வந்த நாக அரசரின் மகள் குபேர நாகாவை 2ஆம் திருமணம் செஞ்சு வட இந்தியாவில் ஒரு வலிமையான கூட்டாட்சியை அமைச்சாரு. அதோடு மட்டும் இல்லாம தனது மகள் பிரபாதேவிய வகடகா இளவரசன் 2ஆம் ருத்ரசேவன் என்பவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து தெற்கிலும் வலிமையான நட்புறவை உருவாக்கினாரு. இந்த மாதிரியான ராஜதந்திரமான திருமண உறவுகளால் தனது அரசியல் வலிமையை பல மடங்கு பெருக்கிக் கொண்ட சந்திரகுப்தர் சாகர்களுக்கு எதிராக நேரடியா போர் தொடுத்தாரு. இந்த போர்ல அவரின் ராணுவ வலிமையையும் அரசியல் வலிமையையும் சேர்த்து வெளிப்பட்டதால் அவரு சாகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த குஜராத் மற்றும் அன்றைய காலகட்டத்தின் மால்வான அழைக்கப்பட்ட இன்றைய மத்திய பிரதேசம் மற்றும் தென்கிழக்கு ராஜஸ்தான உள்ளடக்கிய பகுதிகளை சந்திரகுப்தர் கைப்பற்றி சாகர்களை முற்றிலுமாக அழிச்சாரு. இப்படி அன்றைய காலகட்டத்தில் குப்த பேரரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் இருந்த சாகர்களை அழித்ததால் இவருக்கு சாகரி மற்றும் விக்ரமாதித்ய என்கிற பட்டப்பெயர்கள் வழங்கப்பட்டது. மேலும் சாகர்களுக்கு எதிரான இந்த வெற்றி குப்த பேரரசின் அரசியல் வலிமையை மட்டுமில்லாம பொருளாதார வலிமையையும் அதிகரித்தது. ஏன்னா குஜராத், மால்வா ஆகிய பகுதிகள் குப்தர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததால் பரூச், சொப்பாரா, கேம்பே போன்ற முக்கியமான துறைமுகங்கள் இவங்களுக்கு சொந்தமானது. இதனால ரொமேனிய பேரரசுடனான கடல் வழி வர்த்தகம் முழுவதும் குப்தர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. மேலும் இந்த சமயத்துல இன்றைய மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைன் பகுதி பாட்னாவுக்கு அடுத்தபடியாக 2வது முக்கியமான தலைநகரமாக குப்தா எம்பையருக்கு உருவானது. இப்படி வட இந்தியா முதல் மேற்கு வர தன்னுடைய ஆட்சியை வலுவாக நிலைநிறுத்திய 2ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகள் பற்றி நிறைய கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல மிகவும் புகழ்பெற்ற ஒண்ணுதான் டெல்லியின் குத்துபினார்ல அமைந்துள்ள மெஹ்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. முழுக்க முழுக்க 2ஆம் சந்திரகுப்தரின் பெருமைகளை பத்தி மட்டுமே கூறும். வரலாற்று சிறப்பு மிக்க 7 மீட்டர் உயரமும் 6 டன் எடையும் கொண்ட கல்வெட்டில் அவரு தனது ஆட்சி பகுதியை இன்குஷ் மலைகள் முதல் குஜராத், வங்காளம் மற்றும் நர்மதா வரை விரிவுபடுத்தினார்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி குப்த பேரரசை மிகப்பெரிய அளவில் விரிவாக்கிய 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 412ஆம் ஆண்டு மறைந்து போனார். இவருக்கு பிறகு அவரது மகன் குமாரகுப்தர் கிபி 415ஆம் ஆண்டு குப்த பேரரசின் அரசராக ஆனாரு. இவரு தனது தந்தையை போல புது பகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை விரிவுபடுத்தாம ஏற்கனவே இருக்கும் ஆட்சி பகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதன் பாதுகாப்பை பலப்படுத்த ஆரம்பிச்சாரு. இதனால இவருடைய காலத்துல எந்த விதமான போர்களும் நடக்காம குப்த பேரரசு அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்து வந்தது. இந்த செழிப்பின் காரணமாக குமாரகுப்தர் ஏராளமான நாணயங்களை வெளியிட்டாரு. இதற்கு சான்றாக பின்னாட்களில் குப்தர்கள் ஆட்சி பகுதிகளில் இவர் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தவிர கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உலக புகழ்பெற்ற நலந்தனா பல்கலைக்கழகத்தையும் நிறுவினாரு. இப்படி இவருடைய காலத்துல நிலவி வந்த அமைதியும் முன்னேற்றமும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கல. ஏன்னா அவருடைய ஆட்சியின் இறுதி காலகட்டத்தில் ஹன்ஸ்னு சொல்லப்படும் மத்திய ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட நாடோடி பழங்குடியினர் இந்தியாவின் வளங்களையும் நிலங்களையும் கைப்பற்றுவதற்காக இந்தியா மீது படையெடுக்க ஆரம்பிச்சாங்க.
ஹன்ஸ் இனக்குழுவினரின் இந்த படையெடுப்பு குப்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் குமாரகுப்தரின் மகன் ஸ்கந்தகுப்தர் கிபி 454 ஆண்டு குப்த பேரரசின் ஆட்சியாளராக ஆனாரு. ஆரம்பத்துல இவரு ஹன்ஸ் இனக்குழுவினரின் படையெடுப்புகளை வெற்றிகரமா முறியடிச்சு தனது ஆட்சி பகுதிகளை மிகவும் பாதுகாப்பாக வச்சிருந்தாலும் ஹன்ஸ் இனக்குழுவினர் இடைவிடாத தொடர்ச்சியான படையெடுப்பால் ஸ்கந்தகுப்தர் தலைமையிலான குப்த பேரரசு மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது. வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டு வணிகம் தடைப்பட்டது. இதனால குப்த பேரரசின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு மக்கள் அனைவரும் பசியால வாடினாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கிபி 467 ஆண்டு ஸ்கந்தகுப்தரும் இறந்துட்டாரு. இவருக்கு பிறகு புருகுப்தர், புத்தகுப்தர், நரசிம்மகுப்தர் மற்றும் 3ஆம் குமரகுப்தர் போன்ற அரசர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க அனைவரும் மிகவும் வலிமை குன்றியவர்களாகவே இருந்தனர். இதனால ஹன்ஸ் பழங்குடியினர் மத்திய இந்தியா மற்றும் மால்வா பகுதிக்குள்ள நுழைஞ்சு தங்களுடைய ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்தினாங்க. ஹன்ஸுகளின் இந்த செயலால் குப்த அரசின் பலவீனம் அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த நேரத்துல மால்வா பகுதியில யசோவர்மன்ங்கிற புது ஆட்சியாளர் வர்மன் டைனஸ்டியை உருவாக்கி ஹன்ஸ் பழங்குடியினரை மிக தீவிரமா அடக்கி அதுல வெற்றியும் பெற்றாரு. இப்படி ஒரு பக்கம் ஹன்ஸ்களின் படையெடுப்பும் இன்னொரு பக்கம் யசோவர்மனின் எழுச்சியும் ஸ்கந்தகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திறமையற்ற ஆட்சியாளர்களாலையும் குப்த பேரரசு கிபி 550 ஆண்டுக்கு பிறகு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. இதன் பிறகு பல முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட முழு துணைக்கண்டத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி குப்தா எம்பையர் பயங்கரமான உயர்வை அடைஞ்சு அதன் பிறகு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் குப்தர்களின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவை எத்தனையோ வலிமையான பேரரசுகள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் 1700 ஆண்டுகளுக்கு முன் குப்த பேரரசு மட்டும் இப்படி அழைக்கப்படுவதற்கு குப்தர்களின் நிர்வாகம், பொருளாதாரம், அறிவியல், கலை மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகள்ல அவங்க அடைஞ்ச உச்சம்தான் காரணம். அப்படி குப்த எம்பையர் காலத்துல இந்தியா எப்படி இருந்ததுன்னு இப்ப பார்ப்போம். குப்த பேரரசின் வெற்றிக்கு அதன் திறமையான ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு கீழே இருந்த நிர்வாக அமைப்பும் தான் மிக முக்கியமான காரணம். இந்த நிர்வாக முறையை அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச மௌரிய பேரரசிடம் இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. ஆனா மௌரியர்களை போல எல்லா அதிகாரமும் மன்னரிடம் மட்டுமே இல்லாம சில முக்கிய அதிகாரங்கள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பெரிய நிலங்களை மற்றவர்களுக்கு மானியமாக கொடுத்தாங்க. இது நாளடைவில் ஃபியூடலிசம்னு சொல்லக்கூடிய நில பிரபுத்துவ முறையை உருவாக்க காரணமாக இருந்தது. நில பிரபுத்துவ முறை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் மன்னன் எல்லா பகுதிகளையும் நேரடியாக ஆள முடியாது என்பதால சில பகுதிகளை மன்னர் தனது விசுவாசிகளிடம் ஒப்படைச்சிருவாரு. இதனால அவங்க அந்த பகுதியின் சிறிய கவர்னராகி அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் வரி வசூல் செஞ்சு அதுல ஒரு பங்கை நாட்டின் மன்னருக்கு கொடுத்தாங்க. இதுதான் நில பிரபுத்துவ முறைன்னு சொல்லப்படுது. மேலும் குப்தர்கள் காலத்தில் பேரரசை நிர்வகிப்பதற்கு மன்னருக்கு உதவுவதற்கு ஒரு அமைச்சர்கள் குழு எப்போதும் இருந்தது. இந்த குழுவில் முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் இருந்தாங்க. உதாரணமாக நிதி அமைச்சரை மகா தண்டநாயக்கா என்றும் போர் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளை கவனிக்கும் அமைச்சரை சந்தி விக்கிரகா என்றும் அரண்மனையின் முழு பொறுப்பையும் கவனித்துக் கொள்ளும் அமைச்சரை மகா பிரதிஹரா என்றும் காவல்துறையின் தலைவரை டண்டபசிகா என்றும் கூப்பிட்டாங்க. குமாரமத்தியாஸ் மற்றும் ஐத்துகாசுங்கிற அதிகாரிகளும் இருந்தாங்க. குப்தா எம்பையரின் ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு வந்த சீன பயணியான ஃபாஹெயின் குப்தர்களின் ஆட்சியில மக்கள் சுதந்திரமாக இருந்ததாகவும் சாலைகள் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததாகவும் தன்னோட பயண குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்கிறாரு. குப்த பேரரசின் பொருளாதாரம் வலுவானதாகவும் முதன்மையாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் இருந்தது. குப்த ஆட்சியாளர்கள் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க அறிவியல் விவசாய நுட்பங்களையும் நில மீட்பு முறையையும் ஊக்குவித்தனர். அது கூடவே அவங்க ஜவுளி, மசாலா பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் பிரஷியஸ் மெட்டல்ஸ் போன்ற ஆடம்பர பொருட்களின் வர்த்தகத்தை செழிப்பா வச்சிருந்தாங்க. ரொமேனிய பேரரசிடமும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பல பேரரசுடனும் நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் வளமான வர்த்தகம் செஞ்சாங்க. சுவானாசுன்னு அழைக்கப்படும் தங்க நாணயங்களை சொந்தமாக அச்சடிச்சு பயன்பாட்டில் வச்சிருந்தாங்க. இதனால தான் குப்த பேரரசின் காலம் பெரும்பாலும் இந்தியாவின் கோல்டன் ஏஜ்னு அழைக்கப்பட்டது. இப்படி மிக திறமையான நிர்வாக கட்டமைப்பு பொருளாதாரம்ல மட்டும் குப்தர்கள் சிறந்து விளங்கல, இவங்க அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பத்திலும் தலை சிறந்து விளங்கினாங்க. இவங்களுடைய காலத்துல தான் ஆரியபட்டாங்கிற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி இருந்தாரு. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய பூஜ்ஜியத்தை இவர் தான் கண்டுபிடிச்சாரு.
மேலும் இவர்தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருதுன்னு முதலில் உலகிற்கு சொன்னாரு. இதை தவிர நிறைய வானியல் தொடர்பான செய்திகளை சூரிய சித்தாந்தம்ங்கிற நூலில் மிகவும் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவரை போலவே வானியல் அறிவியல்ல சிறந்து விளங்கிய இன்னொருவர் தான் வரஹா மிஹ்ரா. இவரு நிலத்தடி நீர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பது முதல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு அறிவியல் நுணுக்கங்களை பத்தியும் எழுதியிருக்காரு. இவருக்கு பிறகு வந்த பிரம்மகுப்தர் என்பவர் கணிதம்ல நிறைய புது ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சாரு. இப்படி வானியல் மற்றும் கணிதத்தில் மட்டுமில்லாம மருத்துவத்திலும் குப்தர்கள் சிறந்து விளங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு அழைக்கப்படும் சுஷ்ருதாங்கிற மாபெரும் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதில் கைதேர்ந்தவராக இருந்தாரு. இவர் எழுதிய சுஷ்ருதா சமிதாங்கிற நூலில் இன்றைய நவீன காலத்தில் நடைமுறையில் இருக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி கூட குறிப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாம ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அழைக்கப்படும் தன்வந்தரியும் இந்த குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்தவர் தான். இதையெல்லாம் வச்சு அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பத்துல குப்தர்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாங்கன்னு உங்களுக்கு புரியும். இதை தவிர கலை மற்றும் இலக்கியத்திலும் குப்தர்கள் சிறந்து விளங்கினாங்க. குப்தா எம்பர் காலகட்டத்தில் தான் ராமாயணமும் மகாபாரதமும் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஷ்ணு புராணம், சிவபுராணம் போன்ற புராணங்களும் ஸ்மிருதிஸ்னு சொல்லக்கூடிய சட்ட நூல்களும் நல்லாட்சி மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி பேசும் நித்திசாரா மற்றும் காமசூத்ரா போன்ற நூல்களும் பாசா என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. மிரிச் சகத்திகா, காளிதாசர் எழுதிய சகுந்தலம் போன்ற நாடக நூல்களும் குப்தர்கள் காலத்தில் தான் எழுதப்பட்டது. இதை தவிர ஓவிய கலைகளிலும் குப்தர்கள் சிறந்து விளங்கினாங்க. அவங்களுடைய அஜந்தா குகை ஓவியங்கள், பத்மபாணி போதிஸ்தா ஓவியம் ஆகியவை குப்தர்களின் ஓவிய கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் கடவுளுக்காக கோவில் கட்டி வழிபடும் வழக்கமும் குப்தர்கள் காலத்தில் தான் உருவானதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இவங்களுடைய காலத்துல சைவம், வைணவம், சமணம், புத்தம் போன்ற 4 மதங்கள் செழிப்பாக இருந்தது. இப்படி திறமையான மன்னர்கள், சிறந்த நிர்வாக கட்டமைப்பு, பொருளாதாரம், கலை, அறிவியல், இலக்கியம், மருத்துவம், கணிதம், வானியல் போன்ற அனைத்து துறைகளிலும் குப்த பேரரசு சிறந்து விளங்கி இந்தியாவின் பொற்காலமாக இருந்தது. இவங்களுடைய ஆட்சியிலையும் சில இருண்ட பக்கங்கள் இருக்கதான் செஞ்சது. ஏன்னா குப்தர் காலத்தில் மற்றதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட மக்களின் சமூக வாழ்க்கை மிகவும் மோசமானதாக தான் இருந்தது. அதாவது குப்தர்கள் காலத்தில் பிறப்பை அடிப்படையாக கொண்ட சாதி முறை உருவாக ஆரம்பிச்சது. தீண்டாமைங்கிற கொடிய வழக்கமும் குப்தர்கள் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இத சீன பயணி ஃபாஹென் தனது பயண குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே சமயம் பெண்களின் நிலையும் குப்தர்கள் காலத்தில் மிகவும் மோசமாக இருந்தது. பெண்களுக்கான கல்வி, மறுமணம் செஞ்சு கொள்ளும் உரிமை போன்றவை மறுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாம கணவன் இறந்தவுடன் தானும் கணவனோடு சாகும் சதிங்கிற கொடிய வழக்கமும் குப்தர்கள் காலத்தில் இருந்தது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்தியாவின் இந்த பொற்காலத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.